அமெரிக்கன் ஏஜென்ட் தீப்கே, அபிஜித் தீப்கே எல்லாம் பேர் ஏஜென்ட் தீப்கே. ஐஎஸ்ஐ ஊடுருவிற்கு ஐஎஸ்ஐல 18 வயசு கீழே இருக்கிற 4 இளைஞர்கள் பெட்ரோல் குண்டுகளை வைத்து ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல போலீஸை தாக்குவதற்கு முயற்சி எடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. என் குழந்தையை சௌரவ்தாஸ் போன்றும் அபிஜித் தீப்கே போன்றும் வளர்க்க வேண்டும் என்று எதுக்கு சொன்னாங்க? இப்போ சௌரவ்தாஸ் அபிஜித் தீப்கே தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. உங்க மாமனார் மாதிரி வளர்க்கணும்ட்டு உனக்கு இல்லை ஒழுக்குமா, எந்த பழக்கம் இல்லாம. இப்போ புருஷ மாதிரி கூட வளரணும்னு இல்லை. இதுக்கு நான் வச்ச பேர் ஜென் Z இல்ல, ஜென் டி. ஜெனரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், ஜெனரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஜெனரேஷன் ஆஃப் டெமாலிஷன். எந்த கல்வி நிறுவனத்திலையும் மத சார்ந்த கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி முன்ன கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு, இந்த கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தா பல அமைப்புகள் அதை வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டுக்கடங்காத வன்முறை தூண்டக்கூடிய கூட்டம் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ்காரன் மண்டையை உடச்சிட்டு ஐயா சாமின்னு உட்காந்துருக்குமா? நெக்ஸ்ட் வாட்டி இது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போலீஸ்காரன் கையை நீங்க கட்டி போட்டீங்கன்னா அவங்க சைலண்டா நிற்பா. என்ன பண்ணுவீங்க? உள்ள இருக்கிற எம்பிங்களோட பாதுகாப்புக்கும் நாட்டோட இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், சிஜேபி போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிஜேபி போராட்டத்திற்கு பின்னாடி பல என்ஜிஓ அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த என்ஜிஓ அமைப்புகளுக்கு எதிராக இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா சார்? அதாவது இவங்கதான் காரணம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எதுக்காக அவங்க பண்ணாங்க, அதற்கு பின்னணி என்ன, இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் போய்கிட்டு இருக்கான்னு. கிட்டத்தட்ட 300 அமைப்புகள் இந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்றிருக்கு. என்ஜிஓ அமைப்புகள் போராட்டம் என்ற பெயரில் வன்முறையில் 300 அமைப்புகள் பங்கேற்றுள்ளன. சிஜேபிக்கு 300 அமைப்புகள் என்ஜிஓ, அரசு தொண்டுசார் நிறுவனங்கள், அதான என்ஜிஓன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்க 300 அமைப்புகள் ஈடுபட்டிருக்கு. ஸ்டூடெண்ட் போராட்டம் என்பது வெறும் பிம்பம். அவங்களோட நோக்கம் பாராளுமன்றத்தை முடக்குவது, இந்தியாவில ஒரு வன்முறையை தூண்டுறது, கிளர்ச்சியை உண்டாக்குறது. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஃபெயில் ஆயிருக்கு. அரசாங்கம் ஒரு பெரிய பலூனை ஊதிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பலூன்ல சின்ன ஊசி வச்சு தர்மேந்திர பிரதான் என்ற அந்த பலூனை வச்சுதானே பலூனை ஊதிட்டு இருந்தாங்க. அத அப்படி ஒரு ஓட்டை போட்டாங்க. அது புஷ்ன்னு டிஃப்ளேட் ஆயிடுச்சு. டிஃப்ளேட் ஆகிறது மாத்திரம் இல்லாம இப்போ அந்த அமைப்புகள் மற்ற மாநிலங்கள்ல, குறிப்பிட்ட ஜார்க்கண்ட், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல நடந்திருக்கிற தேர்வு முறைகேடுகளை பத்தி வாயை திறந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னா வாய்மூடி பேசுகிறார்கள் அவர்கள். பாயிண்ட் வட்டம் 7 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது 7 யூஸ்லெஸ் பகஸ் நேத்து சம்பாஜி நகர்ல அமெரிக்கன் ஏஜென்ட் தீப்கே, அபிஜித் தீப்கே எல்லாம் பேர் ஏஜென்ட் தீப்கே வீட்டில் கூடியுள்ளார்கள். சௌரதாஸ் இன்சிடென்ட்லி பாண்டிச்சேரியில அரவிந்த் ஆசிரம்ல படிச்சான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. 3 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கான் படிப்புல, பள்ளிக்கூட படிப்புலயே. இந்த தருதல என்னன்னா, அவர் மாணவர் ஆவாரு, சரிங்களா? அவர் மாணவர் ஆவாரு. லா எக்ஸாம்ல 2 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கான். ஜஸ்டிஸ் காந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்தப்போ அவங்கதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மேல வாய்க்கு அவதூறை எழுதி அவங்க மேல தப்பா ஒரு பிரச்சாரம் பண்ணி அவன் ஒர்க் பண்ற மேகசின்ல ஆன்லைன் போர்ட்டல் வாயர்ன்னு சொல்லிட்டு, அது யார் நடத்துறான்னா முன்னாள் சந்து பொந்துல ஒர்க் பண்ண ஒரு அர்பன் நக்சல் ஒருத்தரோட பேப்பர் அது. அவங்க அடிப்படையாவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட, இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் குறிப்பிட்ட இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியா போர்ட்டல் அது. அதுலதான் சௌரவ்தாஸ் அவர் ஜர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஜர்னலிஸ்டுக்கு இன்னைக்கு டெல்லியில 9 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வாடகை கட்டக்கூடிய ஒரு வீட்டுல வசித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் ஜெர்னலிசம் படிச்சிருக்கீங்க, எதுக்கு படிச்சீங்க? டெஸ்ட் 9 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு கிடைக்குமா ரெண்டுக்கு? இல்ல சார். அதுவும் 2 வருஷம் ஜெர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு
கேட்டா 4000 ஆர்டிஐ போட்டிருக்கேன் அப்படின்றான். அப்ப நாளுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டுட்டு இருக்கானா இவன்? ஆர்டிஐ 4000 போடுறதே 4000 ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கானா. சோ இவனுக்கு யார் ஃபண்ட் பண்றா? ஒவ்வொரு ஆர்டிஐ போடணும்னாலும் காசு வேணும். யார் ஃபண்டிங் கொடுக்குறா? இவன் வீட்டுக்கு யார் ஃபண்டிங் கொடுக்குறா? இவனோட காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலுக்கு யார் ஃபண்டிங் கொடுக்குறா? போடுறது எல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே கூசி கிளாஸ், இட்டாலி கண்ணாடிங்க, ஃபாரின் இம்போர்ட்டட் கிளாஸஸ், இம்போர்ட்டட் வாட்சஸ், லீவிஸ் அர்மானி ஷர்ட்ஸ். இந்த காஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் எங்க இருந்தது? இது அடிப்படையா ஒரு ஏழை மாணவனுக்கு வந்து இதெல்லாம் இருக்கா? இவனுக்கு அமிட்டி யூனிவர்சிட்டியில படிப்புக்கு யாரும் ஃபண்டிங் பண்ணது? அடுத்து இதே அந்த தாஸோட தந்தை வந்து நான் சொல்ல அபிஜித் ஐயர் மித்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெர்னலிஸ்ட்ல அவர் ஒரு ரிசர்ச்சரு. அவர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சாரு, இவன் அப்பா வந்து நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இந்திய பிரஜையா இல்லையான்னு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ள. அது நடுவுல இவன் சடனா சைலண்ட் மோடுக்கு போயிட்டானுங்க சிஜேபி. இந்த தீப்கே பையனை பாத்தீங்கன்னா அவங்க அப்பா 65,000 ரூபாய் சம்பளம். ஆனா இருக்கிற வீடும் அவன் இருக்கிற லைஃப் ஸ்டைலும் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஸோ எப்படி இந்த லைஃப் ஸ்டைல் வந்தது? இவனுக்கு பாஸ்டன்ல படிக்கிறதுக்கு யார் இவனுக்கு காசு பே பண்ணா? பாஸ்டன்ல சொல்றாரு. இல்ல அதுக்கு வந்து சொல்றது வேற, காட்டுறானா? இல்ல சார், நான் வந்து அந்த ஆதாரங்களை காட்ட தயார். நம்மளுடைய பேரரசர் காட்ட தயாரான்னு கேக்குறேன். பேரரசர் காட்ட தயாரா இல்லைன்னு அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல சாணியை பூசிட்டு வெளியே வந்தாச்சு. அது நடந்ததா சார்? உண்மையாவே நடந்தது. பிஎம் இதை கேட்கும் போது டெல்லி யூனிவர்சிட்டி வந்து அவரோட சான்றிதழ காட்டியாச்சு. சும்மா பழைய இதை பேசக்கூடாது. நான் வந்து உங்களை நாயின்னு சொன்னா நீ என்ன அப்போ நான் சும்மாவா, நீ வெறி நாய், நீ சொறி நாய் எப்படி மாத்தி மாத்தி திட்டக்கூடாது. இவன் மேல ஒரு அலகேஷன் எழுப்பப்பட்டிருக்குன்னா அந்த அலகேஷனை ப்ரூவ் பண்றதையும் இவனோட கடமையா இல்லையா? ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறான்? பாஸ்டன்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்? சில நேரத்தை என்ன சொல்றான், எனக்கு வேலை கிடைச்சது, நான் தான் வேலையை ஏத்துக்கலன்னு சொல்றான். அப்ப வேலையை ஏத்துக்காம பாஸ்டன்ல பிச்சை எடுத்து போச்சானா? யார் இவனுக்கு ஃபண்டிங் கொடுத்தா? அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் இதுல வேலை பார்த்துட்டு இருந்தார், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல அரசு வேலையில. 65,000 சம்பளத்துக்கு அவ்வளவு பெரிய வீடு எங்க இருந்து வந்தது? சார், அரசாங்கம் கேள்வி கேட்காம இருக்கலாம், தனி மனுஷன் கேள்வி கேட்காம இருப்பானா சொல்லுங்க? கண்டிப்பா கேட்கணும். சரி, 7,000 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெறும் 7 பேரோட கூட்டமைப்பா அந்த சிஜேபி அந்த கரப்பான்கள் கட்சி மாறி இருக்கிறது எப்படி? பாதி பேர் காங்கிரஸ் பின்னாடி நிக்கிறாங்களே சார். இந்த குழுவே ரெண்டா பிரிஞ்சு ஆப்பு பின்னாடி நிக்கிறவனுங்க எல்லாம். அப்போ இது வந்து ஆர்கானிக் ப்ரொடெஸ்ட் இல்ல. எதிர்கட்சிகள் அவர்கள் செய்ய வேண்டிய அரசியலை மாணவர்கள் என்ற போர்வையில் ஊடுருவல்காரர்களை அனுப்பி அரசியல் செய்ய பார்த்தது. அரசியல் செய்வது வந்து இங்க நாட்டுல வந்து தவறு இல்லை. அரசியல் பண்ணட்டும், அது அவங்களோட என்ன சொல்றது உரிமை, அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனா அரசியல் என்ற பேர்ல வன்முறையை தூண்டக்கூடாது. இப்போ ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு பஞ்சாப்ல. ஐஎஸ்ஐ ஊடுருவி இருக்கு. ஐஎஸ்ஐல 18 வயசு கீழே இருக்கிற 4 இளைஞர்கள் பெட்ரோல் குண்டுகளை வைத்து ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல போலீஸை தாக்குவதற்கு முயற்சி எடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தது. போலீஸ் வேன் மேல பெட்ரோல் பாம்பை வீசி அடிச்சிருந்தா, போலீஸ் வேன் வந்து பத்தி எரிஞ்சிருந்தா, போலீஸ்காரர்கள் உயிருக்கு ஏதாவது ஒரு சேதம் நடந்திருந்தால் அப்போ என்ன எதிர்வினை வந்து போலீஸ் பண்ணியிருப்பாங்க? போலீஸ் சும்மா பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிருப்பான்? ஃபயரிங் பண்ணிருப்பானா? பண்ணிருக்க மாட்டானா? அப்ப என்ன ஆயிருக்கும்? மாணவர்களை சுட்டான்னு சொல்லிட்டு இந்த மீடியா வந்து ஊதி ஊதி பெருசாக்கி இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வன்முறை வெடிப்பதற்கு அந்நிய கைக்கூலிகளின் பாவையாக இந்த பயவர்கள் அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரங்கா இவங்க எல்லாம் மாறினாங்க. சரி, இன்ஸ்டால இவங்க போடுற வீடியோக்கு மாத்திரம் காசு கொடுத்து யாரு இவங்க வீடியோஸ் வந்து பூஸ்ட் பண்ணது, அல்காரிதம் பூஸ்ட் பண்ணது யாரு? இன்னைக்கு மெட்டாவே ஒத்துக்கிட்டு இருக்குல்ல.
இவங்க அல்காரிதம் நாங்க பூஸ்ட் பண்ணோம்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. வருத்தம் தெரிவிச்சா பத்தாது, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மார்க் ஜுக்கர்பர்க் மன்னிப்பு. அது இல்லாம இப்ப அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, எந்தெந்த இதுல இருந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும், நாட்டுக்கு எதிராகவும், ராணுவத்துக்கு எதிராகவும், இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் யாரெல்லாம் வந்து போஸ்ட் போட்டாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அவங்களோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், அவங்களோட மொபைல் எந்த மொபைல்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அது எல்லாத்தையும் கொடுக்கணும், அவங்களோட அந்த இன்ஸ்டாகிராம் இது இருக்கும் பாருங்க, அவங்களோட ஐடி, அந்த ஐடி எல்லாம் கொடுக்கணும். சைல்டு போர்னோகிராஃபி இவங்க வந்து சிஎஸ்எம் அப்படின்னு சைல்டு செக்ஷுவல் இது கண்டென்ட் இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அபியூசிவ் கண்டென்ட், அதாவது தகாத வார்த்தைகளை வைத்து திட்டுவதை ப்ரொமோட் செஞ்சிருக்காங்க. சிஜேபி ப்ரொடெஸ்ட் என்ற பேர்ல நாட்டோட இறையாண்மையை கேள்வி எழுப்புற மாதிரி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னது வந்து இவங்க அதிகமா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 4 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணா 3 வீடியோ வந்து இந்த சிஜேபி வீடியோ வர மாதிரி அந்த 4 நாள் அவங்க கட்டமைச்சிருக்காங்க. ஏன் சார் பிரதமரோட வீடியோ நைட்டு போட்ட வீடியோ காலைல 5 மணி வரைக்கும் எப்படி சார் வராம இருந்தது? 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எப்படி சார் பிளாக் ஆச்சு? தவறுதலா பிளாக் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கொயரியில கேள்விகள் கேட்க போகும்போது இல்ல தவறுதல் எல்லாம் பிளாக் ஆகல, அது உள்ளக்குள்ள வேணுமெண்டே யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. வேணுமெண்டே பண்ணிருக்காங்கன்னா யார் அதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க பண்றதுக்கு? அதோட பின்னணி என்ன? இந்த ப்ரொடெஸ்ட கட்டமைச்சது வந்து இந்த என்ஜிஓ அமைப்புகளோட அந்நிய சதிகாரர்கள், நாசக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய பணம் அதை வந்து தடுக்கிறதுக்கான இல்ல நெறிப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்தால் இவங்களோட அன்றாட காஸ்ட்லி லைஃப் பறி போயிடும் சொல்ற பயமா, அச்சுறுத்தலா, என்ன காரணம்? எஃப்சிஆர்ஏ சட்டத்தை பத்தி ஏன் இவங்க இவ்வளவு பேர் இவ்வளவு கிறிஸ்துவ அமைப்புகள் மத்தவங்க எல்லாம் ஏன் அஞ்சுறாங்க? உதாரணத்துக்கு சர்ச்சஸ் ஆக்சிலரி ஃபார் சோஷியல் ஆக்ஷன் CASA 47 இருந்து இருக்கு. இது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா கூட நெட்வொர்க்ல இருக்கு. மத பிரச்சாரம் பண்றது இவங்களோட முக்கிய கொள்கை. இவங்களுக்கு பணம் வெளியில இருந்து வருது. இந்த பணம் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள்ல மதம் மாற்றத்துக்கு, ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஹோம் மினிஸ்ட்ரியோட டோசியர் கொடுக்கிற ரிப்போர்ட். மத மாற்றம் பண்ணுவது வந்து டெமோகிராபிக் சேஞ்ச், இந்தியாவை வந்து ஜனத்தொகையை மாத்துறது வந்து நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டுமா? அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அது இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் இல்லையா? காசு கொடுத்து மதம் மாத்துறது வந்து சட்டப்படி குற்றமா இல்லையா? மதம் மாறது தப்பு இல்ல, காசு கொடுத்து மாத்த ட்ரை பண்ணா தப்பு, அது சட்டப்படி குற்றம். சோ அதை மாத்துறதுக்கான வேலைகள் ஏன் நடந்துட்டு இருக்கு? இந்தியாவோட கடலோர மாவட்டங்கள்ல பல மாவட்டங்கள்ல இந்த அமைப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மதம் மாத்துறதுக்கு பெரிய அளவுல ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு ஒரிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டுல பைபிள வந்து கொடுக்குற சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு பைபிளை வந்து எல்லாருக்கும் பரப்புறோம்னு சொல்லிட்டு அந்த பேர்ல இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. இத ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இவங்க ஸ்டார்ட் பண்ண பர்பஸ் என்ன? இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு அவங்க சொல்றது சர்ச்சஸ் ஆக்சிலரி ஃபார் சோஷியல் ஆக்ஷன், அதாவது கீழே அடித்தட்டு மக்களை வந்து அவங்கள கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியும் மேம்படுத்துறது தான் இதோட கொள்கைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியன் ஹியூமனிடேரியன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதுக்கு சொல்றது. டிசாஸ்டர் ரிலீஃப், அதாவது பேரிடர் காலத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறது, மத்த உதவிகள் பண்றது, இதெல்லாம். இது வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அதோட ஒரு பிரிவு, கலை அமைப்பு தான் சர்வீஸ் விங் இது. சோ இந்த அமைப்பு வந்து அது தவிர்த்து, அதாவது பேரிடர் காலத்துல உதவிகள் தவிர்த்து, மத்த கல்வி சார்ந்த உதவிகள் தவிர்த்து, இல்ல பொருளாதார ரீதியில அவங்களுக்கு ஸ்கில்னா தொழில் கத்துக் கொடுக்கறது, தொழில் முனைவோருக்கு தொழில்கள் கத்துக் கொடுக்கறது, சுய தொழில் பண்றதுக்கு கத்துக் கொடுக்கறத தவிர்த்து மதம் மாற்றத்துல ஏன் ஈடுபட்டான்? அப்போ உனக்கு தொழில் கத்துக் கொடுக்கணும்னா, கல்வி கத்துக் கொடுக்கணும்னா நீ மதம் மாறணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து இது நியாயப்படுத்தப்பட முடியும்? அப்ப இந்தியாவோட மக்கள் தொகையை வந்து, ஜனத்தொகையை வந்து மத மாற்றத்துக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையும் கண்ணோட்டம் தானே இது மாதிரி அமைப்புகளுக்கு இருக்கு. இதை நான் சொல்ல, நேத்து CNN IBNல வந்த ரிப்போர்ட்டே வந்து டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. பெங்களூர்ல இந்த டிமோட்டி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒண்ணு
கிட்டத்தட்ட டூப்ளிகேட் டெபிட் கார்டுகள் மூலமாக 100 கோடி ரூபாய் கிட்ட பணம் வந்திருக்கு. 95 கோடி ஒரு வாட்டி, அதுக்கு முன்னாடி 92 கோடி ஒரு வாட்டி. அவங்க மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. சோ இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் என்ஜிஓ வேலையை மட்டும்தான் பண்ணுதா? இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல 300 என்ஜிஓக்கள் பங்கேற்றன. எதுக்கு பங்கேற்றன? உதாரணத்துக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன் பேர் சொல்றேன், ஷபானா ஆஸ்மியோட ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து ஆக்ஷன் எய்ட் இந்தியா. அதுக்கு 85 கோடி முதல் 100 கோடி ரூபாய் பிரிட்டன் கொடுத்துட்டு இருக்கு, யூகே. எது கொடுத்துட்டு இருக்கு? இங்க சிகரம், அகரம், தகரம் அப்படின்னு சொல்லிட்டு சில பவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல ஆல்ரெடி இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அவங்க அந்த அந்த இதுக்கு பவுண்டேஷனுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களோட என்ன சொல்றது, மனைவி அவங்க வந்து என் குழந்தையை சௌரவ்தாஸ் போன்றும் அபிஜித் தீப்கே போன்றும் வளர்க்க வேண்டும் என்று எதுக்கு சொன்னாங்க? இப்ப சௌரவ்தாஸ் அபிஜித் தீப்கே தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. உங்க மாமனார் மாதிரி வளர்க்கணும்ட்டு உனக்கு இல்ல ஒழுக்குமா, எந்த பழக்கம் இல்லாம. இப்போ புருஷ மாதிரி கூட வளரணும்னு இல்ல, சரி அதெல்லாம் போட்டோம். ஒரு அப்துல் கலாம் மாதிரி வளர்க்கணும்னு இல்ல, இல்ல ஒரு இந்தியாவுக்காக உயிர் நீத்த எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க, அவங்க மாதிரி வளர்க்கணும்னு இல்ல. உனக்கு வளர்க்கணும்னா யாரு தெரிஞ்சுறான்னா அமெரிக்கா கைக்கூலியான அபிஜித் தீப்கேவையும் 3 முறை பள்ளிக்கூடத்துல ஃபெயில் ஆன சௌரவ்தாசன் தான் உன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ உன்னோட கண்ணோட்டம் எவ்வளவு மோசமான கண்ணோட்டமா இருக்கு, உன்னோட சிந்தனை எவ்வளவு மோசமான தேச விரோத சிந்தனையா இருக்கு. போன 5 வருஷத்துல பல சாராய சாவுகள், பல அநியாயங்கள், அட்டூழியங்கள் தமிழ்நாட்டுல நிகழ்ந்தப்போ நீ பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டு வாயை மூடிட்டு தானே உட்காந்துட்டு இருந்த. இப்ப ஏன் வாய் திறக்கிற? Why the hell are you opening your mouth now? சரி, இன்னைக்கு சௌரவ்தாஸ் மேல பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் போகும்போது இது மாதிரி ஐஎஸ்ஐக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள், அந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்க பெட்ரோல் பாம்புகளை வீசி எறிஞ்சு ஏதோ ஒரு வன்முறை வெடிச்சு பெரிய அளவுல கலவரம் வெடிச்சிருந்தா, அது ஐஎஸ்ஐ சதின்னு அம்பலப்பட்டிருந்தா, நாளைக்கு அது மாதிரி ஐஎஸ்ஐக்கு துணை சென்ற தீப்கேவையும் சௌரவ்தாஸையும் வந்து நீ வரவேற்கிறியா? அந்நிய கைக்கூலிகளின் பாதுகாவலனாக திகழும் இந்த நபர்கள் போன்று உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டுமா? இதுதான் ஜென்செட்டா? இதுக்கு நான் வச்ச பேர் ஜென் செட் இல்ல, ஜென் டி. ஜெனரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், ஜெனரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஜெனரேஷன் ஆஃப் டெமாலிஷன், ஜெனரேஷன் ஃபார் டெவஸ்டேஷன். அழிவை நோக்கி, போதை கலாச்சாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தலைமுறை தான் இந்த தலைமுறையாக உருவாகிட்டு இருக்கு. எல்லா தலைமுறைகளும் பிரச்சனை இருந்திருக்கு சார், எல்லா தலைமுறையும் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். எனக்கு முன்னாடி இருந்த தலைமுறை வந்து நான் ரிசர்வேஷனால் நேரடி பாதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையில இருந்து வந்தவன் நான். அதே சமயத்துல லிபரலைசேஷனை கண்ணு முன்னாடி பார்த்தவன் நான். 80கள்ல இருந்த இந்தியாவை பத்தியும் எனக்கு நான் பார்த்திருக்கேன் குழந்தையா. 90கள்ல நான் வளரும் போது இந்தியாவோட மாற்றங்களையும் பார்த்தேன். 2000க்கு அப்புறம் இந்தியாவோட வளர்ச்சியையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். 2010க்கு அப்புறம் இருந்த இந்தியாவை பார்க்கிறேன். 20க்கு அப்புறம் இருக்கிற இந்தியாவையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். கண் கூட என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். டெலிபோன் பூத் இருந்த இந்தியாவையும் நான் கவனிச்சிருக்கேன். வீட்டுக்கு போன் வாங்கணும்னா 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ண காலத்தையும் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஆளுக்கு 2 போன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற காலத்தையும் பார்த்திருக்கேன். இன்னைக்கு வீட்டுல யார் வீட்லயுமே டெலிபோனே இல்லாத காலத்தையும் பார்க்கிறேன். டிவி இல்லாத காலத்தையும் பார்த்தேன். மன்ன தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து போர்டுல வந்து முன்ன டிவி வச்சிருந்தாங்க. ஒரு காலத்துல டிவி போடுவாங்க. இன்னைக்கு யாராவது பஞ்சாயத்து போர்டுல டிவியோ ரேடியோ ஏதாவது இருக்கா பாருங்க, எதுவுமே இல்லை. வீட்டுக்கு டிவி கொடுத்த கவர்மெண்ட், டிவி கொடுக்குறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த கவர்மெண்ட்டையும் நான் பார்த்தேன். சோறு போட்டியே, பேர் வச்சிய சோறு போட்டியான்ற மாதிரி டிவி கொடுத்தியா, கேபிள் கனெக்ஷன் கொடுத்தியான்ற அரசாங்கத்தையும் பார்த்தேன் நான். இன்னைக்கு வீடுக்கு வந்து எல்சிடி ஸ்கிரீன்ஸ் இருக்கிற டிவிங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. டிவி ஒரு அன்றாட பொருளா மாறிடுச்சு. ஸோ சார், எல்லா ஜெனரேஷன்லயும் வந்து மாற்றங்கள் நடக்கும். ஆனா மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களா இருக்கிற வரைக்கும் அது நாட்டுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் நன்மை புகட்டும். ஆனா இந்த தலைமுறை, இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த கரப்பான்கள் என்ற கூட்டம் வந்து அது சீக்கிரமா இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம். கரப்பாம்பூச்சி, எலி, பன்னி, இதெல்லாம் சொத்துவாதியும் அதால அதிகமா வரும். கரெக்டா? எலி ஜுரம்,
எரிஜரம், பிக்கால வரக்கூடிய ஸ்வைன் ஃப்ளூ, அதான் பன்றி காய்ச்சல், அதான் ஸ்வைன் ஃப்ளூ. கரப்பான்கள் அதிகமா சேர்ந்தா பல வியாதிகள். சோ இதெல்லாம் இது 3 வரும்னா அதெல்லாம் வந்து தொத்து கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய நோய்களை உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள் தான் அதிகமா இனப்பெருக்கம் செய்யும். பசுமாடால ஏதாவது வியாதி வருமா? நம்மளுக்கு வராது. யானையால வருதா? அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு, வருதா? வராது. சிங்கத்தால வருதா? வராது. ஆனா கரப்பாம்பூச்சியால வரும், எலியால வரும். நெக்ஸ்ட் ரேட் ஜனதா பார்ட்டி இல்ல ரேட் காங்கிரஸ் பார்ட்டின்னு வச்சா கூட வைப்பாங்க போல. வைக்கட்டுமே. ஏன்னா கரப்பாம்பூச்சியே இந்தியால இருக்கக்கூடிய ஒரு விலங்கு இல்ல. ஐ மீன் ஒரு உயிரினம் இல்ல. அமெரிக்கால இருந்து வந்தது. இதுவும் அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கு. இந்த கட்டமைப்பும் அமெரிக்காவோட தூண்டுதல் பேர்ல இந்த உதாரணத்துக்கு ரெய்லின்னு ஒரு செனேட்டர் வந்து பேசும்போது இந்திய அமெரிக்க உறவுகள் ஒருவேளை இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை நம்ம அமல்படுத்தணும்னா இந்திய அமெரிக்க உறவுகள் வந்து பழைய மாதிரி இருக்காது. சரி இருக்காது, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் ஒரு வரிசையா ஒரு லிஸ்ட் படிக்கிறேன் உங்களுக்கு. அந்த லிஸ்ட் படிச்சாதான் இங்க இருக்கக்கூடிய 3ஆம் தர 4ஆம் தர கேவலமான அரசியல் பிறவிகளும் இந்த போராட்டக்காரர்கள் என்ற மாணவர்கள் என்ற பெயரில் போராட்டக்காரர்கள் என்ற ஒரு சாயத்தை பூசிக்கொண்டு அந்நிய கைக்கூலிகளையும் அம்பலப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் FARA 1938 இது வந்தது. Registration and public disclosure by persons acting on behalf of foreign principals in political or lobbying or public relations or influence activities. எதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டது இந்த சட்டம்? Criminal and civil penalties under FARA up to 18 years. Imprisonment 18 வயசுக்கு உட்படுத்தப்பட்ட அதுக்கு மேல இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன் ஃபார் ஆக்டிங் as an undisclosed agent of a foreign government. யூஎஸ்லயே இருக்கு இந்த சட்டத்துக்கு ஈக்குவலான சட்டம். நான் கேட்கிறேன், நீங்க 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருக்கு, 1 கோடி ரூபாய் வருமானம் இருக்கு. அத வந்து வருமானத்தை நீங்க டிக்ளேர் பண்ணாம ஒளிச்சு வச்சீங்கன்னா வருமானத்துறை வந்து என்ன பண்ணும்? உங்களுக்கு பறிமுதல் பண்ணுமா பண்ணாதா? உங்க பணத்தை பிடிக்க மாட்டாங்களா? பண்ணுவாங்க இல்ல, சட்டப்பூர்வமா தான் நடவடிக்கை. அப்போ இந்த என்ஜிஓ அமைப்புகள் அதே மாதிரி இவங்க வருமானத்தை ஒழுங்கா நிறைய எதுக்கு செலவு பண்ணுமோ அதுக்கு செலவு பண்ணாம இவங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு இவங்க தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க பணத்தை பறிமுதல் பண்ணாம என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. தனி மனுஷனுக்கு இருக்கிற சட்டம் தானே ஒரு அமைப்புக்கும் இருக்கணும். என்ஜிஓ தள்ள 2 கொம்பு வச்சிருக்கா? இந்திய அரசுக்கு இவங்க அடிபணி மாட்டாங்களா? இல்ல இந்திய சட்ட திட்டங்கள் இவங்களுக்கு செல்லாதா? இல்ல இவங்க இந்திய குடிமகன்கள் இல்லையா? இந்திய குடிமகன்கள்னா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு மற்ற நாட்டுக்கு போயிட்டு அங்க போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இன்னொரு நாடை பத்தி சொல்றேன். ஆஸ்திரேலியா ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஸ்கீம் ஆக்ட் 2018. இதே போலதான் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து அந்த நாட்டுல என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் அவங்களே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கிரிமினல் அஃபென்ஸ், சிவில் பெனால்டிஸ், இம்ப்ரிசன்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஃபார் ஃபெயிலியர். ஒழுங்கா அதுக்கு வந்து அவங்க சட்டத்துக்கு அவங்க அடிபணிலன்னா அவங்க வந்து அது மேல நடவடிக்கை எடுப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல. அதே போல யுனைடெட் கிங்டம் இன்னைக்கு குயோமுயோன்னு பிபிசி கத்திட்டு இருக்கு. அவங்க நாட்டிலேயே ஒரு ரூல் இருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 2023 ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம், அது பேரு FIRS. இது மாதிரி அந்நிய நாடுகள்ல இருந்து வேலை பார்க்கக்கூடிய என்ஜிஓக்கள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் ஃபாரின் பவர்ஸ், என்ஹான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் ஃபாரின் பவர்ஸ், கிரிமினல் அஃபென்சஸ் பனிஷபிள் அப் டு 2 வருஷம்
வெளிநாட்டுக்கு ஏதாவது பணம் வாங்கி அந்த நாட்டுல என்ன வேலை பண்ணுமோ அந்த குறிப்பிட்ட வேலை பண்ணாம அதை தவிர்த்து மற்ற வேலைகள் பண்ணால் அவங்க அதை பத்தி வெளியே சொல்லாம இருந்தால் ஸ்பெசிஃபைடு வேலைகள் இதுதான் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டு வேலைகள் தவிர்த்து மற்ற வேலைகள்ல ஈடுபட்டால் அதுக்கு 2 வருடம் கடுங்காவல் தண்டனை. பொலிட்டிக்கல் வேலைகள் பண்ணா, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்சிங் பண்ணா. இப்ப ஷபானா ஆஸ்மி போயிட்டு சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல பண்ணது என்னது? பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்சிங் இல்லையா? உள்நாட்டுல நீங்க பேசும்போது மாத்திரம்தான் வந்து இட் இஸ் எ டிவிகே கவர்மெண்ட், இட் இஸ் எ பிஜேபி கவர்மெண்ட், இட் இஸ் எ காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லலாம். ஆனா சட்டத்துல இருக்கிறது வந்து அரசு, மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஜக அரசுக்கு எதிராக பண்றாங்க. இது பஞ்சாப்ல நடக்கும் பொழுதோ கர்நாடகாவில் நடக்கும் போதோ பண்ணல அப்படிங்கிறத சொல்ல வரேன். இல்ல, அது மாணவர்கள் போராட்டம். அந்த மாணவர்கள் போராட்டத்திலேயே இந்த வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கும் என்ஜிஓ சார்ந்த நபர்கள் ஏன் வரணும்? அதை இவங்க ஏன் அனுமதிக்கணும்? இது வந்து இந்தியாவில வந்து இது ஒரு கடுங்கோல் சட்டம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து மோசமான சட்டம் அப்படின்னு இவங்க வர்ணனைப்படுத்துறாங்களே, அந்த வர்ணனை வந்து உகந்ததா? எந்த நாடுகள் எல்லாம் இதை வந்து தப்புன்னு சொல்றாங்களோ அந்த நாடுகள்லாம் அந்த சட்டத்தை வச்சிருக்காங்கல்ல. அப்ப இந்தியாவில இவங்களுக்கு ஏன் இவ்வளவு குறி இந்த சட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு? அதே போல ஒரு தனி மனுஷனுக்கு வந்து வருவாய் வந்து அதிகமா இருந்து பணத்தை வந்து அவன் ஒழுங்கா வந்து கணக்காட்டலன்னா அவன் பணத்தை வந்து பறிமுதல் பண்ணலாம், அவனுக்கு வந்து பெனால்டி போடலாம், அவனுக்கு வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லும் போது ஒரு அமைப்பு ரீதியா இவங்க எடுத்துட்டு வர பணத்துக்கு வந்து கட்டுப்பாடுகள் வைக்கிறது என்ன தவறு இருக்கு? அதை நெருஜனப்படுத்துறாங்க. அதுக்கு ஏன் இந்த மாணவர்கள் அமைப்பு ஏன் ஆதரவு கொடுக்கணும்? அப்ப நீங்களும் அந்நிய கைக்கூலிகளா? சோ இது பிரிட்டன். கனடால ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட் 2024 கிட்டத்தட்ட அதேதான். அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் தனியா சட்டம் வச்சிருக்கு, டிஃபென்ஸ் ஆஃப் டெமோக்ரசி பேக்கேஜ், EU டிரான்ஸ்பரன்சி ரெஜிஸ்டர், EU சாங்ஷன்ஸ் ரெஜிம். அசட்ஸ யாரெல்லாம் வந்து EU நாடுகள்ல அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராகவோ அந்த கூட்டமைப்புக்கு எதிராகவோ சதி செய்கிறார்களோ அந்த என்ஜிஓக்களின் பணத்தை பறிமுதல் செய்யலாம். அசட் ஃப்ரீசஸ், பைனான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவங்களுக்கு வர பணத்தை வந்து தடுக்கலாம், பெனால்டிகள் போடலாம். பெனால்டினா அவங்களுக்கு இது போடலாம், அதாவது என்ன சொல்றது, அபராதம் போடலாம். இது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு. இஸ்ரேல் என்ஜிஓ டிரான்ஸ்பரன்சி லா 2016, NGOs receiving a majority of funding from foreign governments must publicly disclose such funding in reports and official communication. வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய பணத்தை, அதிகபட்ச பணத்தை எந்த என்ஜிஓ எல்லாம் வாங்குதோ அதை அதிகாரப்பூர்வமாக அவங்களே வந்து தெரிவிக்க வேண்டும், அதை அரசாங்கத்துடன் பகிர வேண்டும். தவறினால் non-compliance may attract administrative sanctions under Israeli law. உங்க இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம், உங்க பணத்தை முடக்கிடலாம். இங்க என்ஜிஓ அமைப்பு கொடுத்திருக்கிற விலக்கையோ அந்த FCRA லைசன்ஸையோ நீக்கிடலாம். என்ன தவறு? சரி, சிங்கப்பூர்ல இருக்கு ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் கவுண்டர் மெஷர்ஸ் ஆக்ட், FICA 2021 இருந்து இருக்கு. empowers the government to counter foreign interference in domestic policies. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்நாட்டுல ஏற்படுத்தக்கூடிய சட்ட திட்டங்கள்ல அவங்க தலையிடுறதுல interference in domestic policies permits disclosure of foreign affiliations. நீங்க எந்த நாட்டோட பணத்தை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா தெரிவிப்பு. and funding directions against hostile information campaigns, நாட்டுக்கு எதிராக, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக நீங்க கேம்பெயின் ரன் பண்றது. உதாரணத்துக்கு கூடங்குளம் ப்ரொடெஸ்ட், அதுக்கு அன்னைக்கு இருந்து அரசே சொல்லிச்சு அந்நிய பணம் வந்து இதுல வந்திருக்கு, அந்நிய ஆர்கனைசேஷன்ஸ் இதுல ஊடுருவி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பண்ணா சிங்கப்பூர்ல பெரிய பனிஷ்மெண்ட் அது. சோ இதுக்கு என்ன, நான் கம்ப்ளைன்ஸ் மே ரிசல்ட் இன் கிரிமினல் அஃபென்சஸ், சப்ஸ்டான்ஷியல் ஃபைன்ஸ், இம்ப்ரிசன்மெண்ட், directions to remove disable online content, disclosure orders, restrictions on foreign funding,
ஆர் ஃபாரின் அஃபிலியேஷன்ஸ். ஸ்ட்ரிக்ட் பெனால்டிஸ் இருக்கு. இருக்கிறதுலயே கடுங்கோல் சட்டம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால 10 வருஷம் தண்டனை. அமெரிக்கா இந்தியாவை பார்த்து சொல்லலாமா? ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம், நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இத பத்தி இளைஞர் சமுதாயம் விழிப்புணர்வோடு பேச வேணாமா? இத பத்தி அவங்க சிந்திக்க வேணாமா? அப்போ இவங்களுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி இந்தியாவை மாத்திரம்னு பார்த்தாங்கன்னா என்ன கலாச்சார சீர்கேடும் போதை மருந்து பழக்கமும் இந்திய ராணுவத்தை தப்பு தப்பா பேசுறதும் இந்திய நாட்டுக்கு எதிராக சிந்தனையை தூண்டுறதும் பிரிவினையை தூண்டுறதும் இதுதான் இந்த இளைஞர் சமுதாயத்தோட அடிப்படை கொள்கையா? இதை நம்ம ஒத்துக்கணுமா? இது போற ஒரு எஃப்சிஆர்ஏ சட்டத்தை எடுத்துட்டு வர்றதுனால நீங்க என்ன சமூக சிந்தனையோட நீங்க வேலைகள் செய்யலாம், மக்கள் மேம்பாட்டுக்கான பணிகள்ல நீங்க ஈடுபடலாம். அதாவது வேலை வாய்ப்புக்கு ஏற்படுத்துற மாதிரி, தொழில் முனைவோருக்கு தொழில் கத்துக் கொடுக்குற மாதிரி, ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு. உங்க கிறிஸ்துவ கல்லூரிகளே இருக்கட்டும், கிறிஸ்துவ இதுவே இருக்கட்டும், அது ஒரு அமைப்பாவே இருக்கட்டும், அங்க மெடிடேஷன் சென்டர்ஸ் நடத்துறது தப்புன்னு சொல்லி அங்க போயிட்டு சாப்பாடு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது யாரும் தப்புன்னு சொல்லி, ஆனா சாப்பாடு போட்டு நீ மதம் மாறுன்னு சொன்னா அது தப்பு. அது எந்த மதமா இருந்தாலும் சரி. கல்வி கொடுக்கற தப்பு இல்ல, கல்வி கொடுத்துட்டு மதம் மாறுன்னு சொன்னா தப்பு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசாணை ஒண்ணு இருக்கு, எந்த கல்வி நிறுவனத்திலையும் வந்து மத சார்ந்த கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முன்ன கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு, இந்த கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தா பல அமைப்புகள் அதை வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க மெடிடேஷன் கிளாஸ் நடத்த போறோம்னு சொல்றாங்க. மெடிடேஷன் கிளாஸ் என்ற போர்வையில ஏன்னா அந்த லூப்போல அவங்க யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? யார் நெறிப்படுத்துறது? கல்ச்சரல் டிகிரடேஷன். நெக்ஸ்ட் கலாச்சார சீரழிவுக்கு வந்து நான் கேட்கிறேன், இந்த எல்ஜிபிடி ஆம்பளை பொம்பளையா இருக்கலாம், பொம்பளை ஆம்பளையா இருக்கலாம்ன்ற இந்த ஒரு சிந்தனையும் இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ணோட்டத்தையும் சமூக அவலம்ன்றீங்களா இல்ல சமூகத்தோட இயல்பான ஒரு நிலைன்றீங்களா? தெரியல சார், சமூகத்தோட இயல்பான நிலை மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஆம்பளை பொம்பளையா மாறலாம், நான் பொம்பளை மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு ரோட்ல வந்து பிஹேவ் பண்ணுவேன், ஒரு பாடி லாங்குவேஜோட நான் ஸ்கர்ட் போட்டுப்பேன். இல்ல சார், அவங்க யாரும் கட்டாயப்படுத்தி மாறல இல்ல சார், அவங்களா தானே மாறுறாங்க, ஒரு உணர்வு தானே மாறுது. சரி, ஓகே, நான் ஓகே, அது நான் அடிப்படையா அது வந்து தப்பு இல்லைன்னு நம்ம அது ஒரு டைப் ஆஃப் டெண்டன்சி டீவியன்சின்னு கூட எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களா மாறினாங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து மாறினாங்கன்னா அது தப்பு. யாராவது கட்டாயப்படுத்துறாங்கன்னா தப்பு. அதான் சார், அது சோஷியல் டீவியன்சின்னு எடுத்துக்கலாம். ஆனா நீட் ப்ரொடெஸ்ட்ல இவங்களுக்கு என்ன வேலை? நீட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? என் உரிமைக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க உரிமை தான், யாரும் இல்லைன்னு யாரையும் சொல்லல. ஆனா தேர்வு முறைகேடுக்கும் உங்க உடைக்கும் என்ன சம்பந்தம்? தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும். கண்டிப்பா இந்த மாதிரி தேவையில்லாத முழக்கங்களும் அங்க எடுக்கப்பட்டது. சரி, இப்ப அரசாங்கத்தை கேஸ் வாபஸ் வாங்கிட்டு தனி மனிதர்கள் கொடுக்க கேஸ வந்து எப்படி வாபஸ் வாங்குவாங்க? கோர்ட் எப்படி வாபஸ் எடுத்துக்கும்? நான் ஒரு இண்டிவிஜுவலா நான் ஒருத்தர் மேல கேஸ் போடுறேன் சார், இந்த அஜிடேஷன் பண்ணவர், என்னோட பாராளுமன்றத்தை தகர்ப்பேன் என்று சொன்ன நபர் மீது நான் கேஸ் பதிவு பண்றேன். அவங்க என்ன அதிமேதாவின்னு நினைச்சிட்டு ஜந்தர் மந்தர்ல இருந்து பாராளுமன்றம் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. அரசாங்கம் செய்த தவறுகள் இதுல நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஜந்தர் மந்தர்ல வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் ஒண்ணு ஃபைல் ஆயிருக்கு. ஜந்தர் மந்தர்ல இனிமேல் யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது, மாத்தி தான் கொடுக்கணும். பாராளுமன்றத்தை கிட்டையோ இல்ல பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கிட்டையோ நம்ம வந்து இது மாதிரி ஆர்ப்பாட்டங்களுக்கும் மக்கள் கூடுற இதுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், பாராளுமன்றத்துக்கிட்ட உங்களை உட்கார வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ராம்லீலா மைதானுக்கோ இல்ல டெல்லி அவுட்டர்ல எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டுருணும். சரி, இந்த இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது 2 நாளைக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஏன் இவங்க இத்தனை நாள் சும்மா இருந்தாங்க? டெல்லி போலீஸ் வந்து மிகப்பெரிய தவறுகள்ல பண்ணிருக்கு. உளவு அமைப்புகள் இதுல ஆக்கப்பூர்வமா முன்கூட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பின்ன எடுத்திருக்காங்க. சிச்சுவேஷன் கையை மீறி போன பிற்பாடுதான் இவங்க வந்து சிச்சுவேஷனையே கிராஸ் பண்ணாங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல தவறு நடந்திருக்கிறத தான் நான் பாக்குறேன். ஆனா ஒரு கரெக்டான விஷயம் இவங்க பண்ணது, துப்பாக்கிச்சூடு நடந்துக்காம பாத்துக்கிட்டாங்க. பில்லட் கன்னுன்றாங்க. முதல்ல ஒரு வன்முறை வெடிக்குதுன்னா 163 தடை உத்தரவு மீறி
நீங்க பாராளுமன்றம் வந்து அது போகக்கூடாத இடம் தெரியும். போகக்கூடாத இடத்துக்கு நான் வந்து பாராளுமன்றத்தை உடைக்கிறேன்னு சொல்லி போகும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க? கல்ல தூக்கி எறியும் போது, கட்டைகளை தூக்கி எறியும் போது, எல்லாம் எறியும் போது போலீஸ்காரன் அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல வந்து அதுக்கான தடியடி நிறுத்துவான். நெக்ஸ்ட் தடியடி பண்ணுவான். நெக்ஸ்ட் தண்ணீர் பீச்சி அடிப்பான். நெக்ஸ்ட் சுடதான் செய்வான். கட்டுக்கடங்காத வன்முறை தூண்டக்கூடிய கூட்டம் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ்காரன் மண்டையை உடைச்சிட்டு ஐயா சாமின்னு உட்காந்துருக்குமா? நெக்ஸ்ட் வாட்டி இது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போலீஸ்காரன் கையை நீங்க கட்டி போட்டீங்கன்னா அவங்க சைலண்டா நின்றுப்பான். என்ன பண்ணுவீங்க? உள்ள இருக்கிற எம்பிங்களோட பாதுகாப்புக்கும் நாட்டோட இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? இதை என்கரேஜ் பண்ண இந்த 300 என்ஜிஓக்களையும் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? கண்டிப்பா செக் பண்ணணும். அப்போ இந்த சட்டம் FCRA சட்டம் தேவை இருக்கா இல்லையா? புரியுதா? இதுக்கு என்ன லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு பார்க்கும்போது அந்நிய அரசுகளால் இந்த பிரச்சனை தூண்டப்பட்டுள்ள அல் ஜசீராவோட கவரேஜ் ஆகட்டும், இல்ல பிபிசியோட கவரேஜ் ஆகட்டும், இல்ல DW ஜெர்மன் சேனலோட கவரேஜ் ஆகட்டும், இவங்க எல்லாம் ஏன் இதுக்கு இவ்வளவு கவரேஜ் கொடுத்தாங்க? இவங்க நாட்டுல இல்லாததை நம்ம நாட்டுல பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டா யூஸ்லெஸ் ஃபெலோஸ், யூஸ்லெஸ் கிங்டம் தான் சொல்லுவாங்க இனிமேல் யுனைடெட் கிங்டம். உன்னோட கேபிட்டல் லண்டன் இஸ் பிகம் லண்டனிஸ்தான். பாகிஸ்தான்ல இருந்து செட்டிலர்ஸ் வந்து அங்க க்ரூமிங் கேங்ஸா மாறி அங்க சர்ச்சுகளை வந்து மாஸ்குகளா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அடிப்படைவாதம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. உங்களோட அடிப்படை கலாச்சாரமே மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்களோ இந்தியா அவங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ரூல் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்தியா மாத்திரம் பங்களாதேஷ்காரனையும் ரோஹிங்கியாவையும் உள்ள அலோவ் பண்ணிட்டு உட்கார வச்சு குத்த வச்சு உட்கார வச்சு என் நாடு இந்த பப்ளிக் டாய்லெட்டா? யார் வேணாலும் வந்து போயிட்டு போறதுக்கு? கண்டிப்பா சார், நீங்க சொல்றது உண்மைதான். பிரிட்டன் டஸ் நாட் ரூல் அஸ். யுனைடெட் கிங்டம் இந்தியாவை ஆட்சி செய்யல. இந்தியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எது சரியோ தவறோ நம்மளால முடிவு எடுக்க முடியும். அவங்க முடிவு எடுக்க வேண்டிய தேவை நம்மளுக்கு இல்லை. சோ ஒட்டுமொத்தத்துல அந்நிய சதிகளும் ஐசா, டைஃபி, SFI போன்ற மாவ் சிந்தனை கொண்ட, அடிப்படை மாவுவாத சிந்தனை கொண்ட, பிரிவினை சிந்தனை கொண்ட, கிளர்ச்சி மூலம் ஆட்சிகளை அகற்ற முடியும். ரெவல்யூஷன்ஸ் கேன் பி மேட் பாசிபிள் த்ரூ பேரல் ஆஃப் த கன் அப்படின்வாங்க. அமைதியான புரட்சிகள் என்றுமே பலனளிக்காது, வன்முறை சார்ந்த புரட்சிகள் தான் சரியான பாதை என்று சொல்வதுதான் இந்த மாவோயிஸ்ட் சிந்தனை. அந்த மாவோயிஸ்ட் சிந்தனை, அந்த மார்க்சிஸ்ட் சிந்தனை, அந்த லெனினிஸ்ட் சிந்தனையை வந்து அடிப்படையா கொண்ட அமைப்புகளும் இன்று அவங்க எந்த மாநிலத்திலையும் அதிகாரத்துல இல்ல. விளிம்பு நிலைக்கு சென்று விட்டார்கள் காடுகளில் இருந்த நக்சல்கள். இன்னைக்கு அர்பன் நக்சல் கேங்ஸ் மட்டும்தான் இருக்கு. அமித்ஷா அதை எல்லாத்தையும் ஒழிக்க முடிஞ்ச அமித்ஷாவுக்கு இதை ஒழிக்கிறதுக்கு ஏன் அவரால் முடியல? ஏன் இயலாமையா, இல்லை அதை தாண்டி ஏதோ ஒரு சூழ்நிலையா? கல்வி நிறுவனங்களை நெறிப்படுத்துவது இந்த அரசாங்கத்தின் தலையாய கடமை. அதை யாரும் மாற்று சொல்ல மாட்டாங்க. சோ கல்வி நிறுவனங்களையும் கல்வி சார்ந்த தேர்வுகளையும் நெறிப்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. அதே போல அந்நிய கைக்கூலிகளுக்கு கைப்பாவைகளாக செயல்படும் மாணவர் அமைப்புகள் என்ற போர்வையிலையும் தொண்டுசார் நிறுவனங்கள் என்ற போர்வையிலையும் செயல்படக்கூடிய அந்நிய கைக்கூலிகளை கட்டுப்படுத்துவதும் இந்த அரசாங்கத்தின் கடமை. 2 நடவடிக்கைகளும் ஒரே சமயத்தில் எடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் உள்நாட்டு அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த் சார். நன்றி, ஜெய்ஹிந்த். கேள்விகள் வரவேற்கப்படும். கண்டிப்பாக. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நிரஞ்சன் சார்கிட்ட நீங்க கேட்க விரும்பக்கூடிய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்ம ஒரு நிகழ்ச்சியில சார்கிட்ட அந்த கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை பெறலாம். நன்றி.